ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம மீஷோ கொரியர் கொடுக்க போகிறோம். விலாக் தான் கொடுத்துட்ருக்கோம், டெய்லி அதை தான் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி விலாக் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். நல்லா மாத்திரம் வரல, அப்போ இருக்குது உனக்கு, அப்போ இருக்குது. யாருக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு? சாரதி வாங்காது தெரியும். ஓ, இவன் ஆல்ரெடி எங்களை பயங்கரமாக டென்ஷனில் இருப்பான். இப்போ மத்தியானமே வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எதை கடந்து வந்தோமோ அங்கே தான் கடந்து மறுபடியும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ಅಪ್ಪು ಸೊಪ್ಪು. ಹಲೋ ಹಾಂ ಸರ್, ಕೊರಿಯರ್ ಇತ್ತಲ್ಲ ಮೀಶೋ. ಇಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೀನಿ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ. ಹಾಂ, ಬೇಗ ಬನ್ನಿ. ஆல்ரெடி காலையில் வந்துட்டு ஃபோன் எடுக்காமல் கட் பண்ணி ஏதோ பண்ணி விட்டாங்க. 4-5 வாட்டி ஃபோன் அடிச்சுட்டேன், ஃபோன் எடுக்கல. அப்புறம் ஊர் எனக்கு 10 வாட்டி ப்ரீபெய்ட் ஆகுது. ஆமாம், கண்டுபிடி. நல்லா கிளைமேட் நல்லா இருக்குடா. ஒரு மாதிரி ஆரஞ்சாக நல்லா தெரியும். இதுதான் ஃபஸ்ட் பார்சல் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லை, லாஸ்ட் பார்சல். இருக்கிறதே 4. நான் அப்படி தான் பப்ளிக் ஏமாற்றேன், அவங்க ஏமாறுவாங்க. இது சும்மா ஓடிபி போட்டு நம்ம இங்கேருந்து போக போகிறோம் தான். அஜிஷோ இங்கிருமா தானே ಇಲ್ಲ ನಿಮ್ದನಾ? ಬೆಳಗ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದು. ಹೌದು. ಒ ಟಿ ಪಿ ಅಲ್ಲೇ 4415. ಫೋನ್ ಮಾಡಿದೆ, ಅಷ್ಟು ಬಿಸಿ ಬಂತು. ಒಂದು ಪಿಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬಿಸಿ ಇದೆ ಅಂತ ಕಟ್ ಮಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಬಿಸಿ ಅಂತ ಕಾಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ನನಗೆ ಬೇರೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಬೇರೆ ಯಾವ ಕಾಲ್ ಅಂತ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ನಾನು ಹಂಗೆ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಸರಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮಿಂದ ಆ ನಂಬರಿಂದ ಬಂದರೆ ಕಾಲ್ ಟಕ್ಕಂತ ಇದ್ಬಿಡಿ, ಪಾರ್ಸಲ್ ಇರುತ್ತೆ. பாய். திட்டுவாடு பார்த்தேனே, எதிர்பார்த்தேனே. எதிர்பார்த்தா திட்ட போகிறான். என்ன எப்படி பார்சல் கைக்கு என்ன ரவுடிசமா? ஏரியாலே ரவுடிசமா? ஏன் அப்படி திட்டிக்கிறான் அவங்க? அடுத்து யார் கொடுக்கணும்? சந்தோஷ் இவன் கொடுக்க மேலே போனோம். லாஸ்ட்டில் கொடுக்கலாமா? ஃபஸ்ட்டு போய் கண்ணுக்கு கொடுக்கலாம். குண்டா போகிறான். ஒரு மாதிரி கம்மி தானே ஓடிட்டு இருக்கிறான். இப்போ இந்த பொண்ணு இங்கே எவ்வளோ பார்க்கணும்? யார் பார்த்துட்டு ஆஃபீஸில் பார்ப்பாங்களா? ஆஃபீஸில் பார்த்து போட்டுருக்காங்க. மைராஜ் அத்தனை கொடுத்துட்டாங்களா? போன மாதம் ஓனர் வச்சு தான் காசு கொடுத்தேன். நான் மாட்டுக்கு தனியாலாம் கொடுக்க மாட்டேன். ஓனர் வச்சு தான் காசு கொடுக்குறது. ஓனர் ஊன்னு சொன்னதான். நான் பாட்டு காசு கொடுத்து எவன் மாட்டிக்க போகிறான் சென்டரில் தானே? அங்கேக்கோ கனெக்ஷன். பேய்க்கும் சண்டே. இது ஒரு பார்சல் எடுக்காது, ஃபோன் எடுக்காது. அங்கே போகிற கிளைமேட்டு. ஆனால் நான் அப்படியே சொன்னேன், அப்படியே பேக் அப்படியே உண்டு. ஃப்ரண்ட்டு பேக்கு 2 வருது, செகண்ட் வருது. அது இப்போ வர ஃபோனில் மட்டும்தான். விவோலலாம் இருக்குடா. இது 20 Pro தானே? 21 23 வரும். 20லே இருக்குது, 23ல இருக்கியா? ஓ, இந்த லைட்டுக்கும் அந்த க்ளவுட்ஸுக்கும் செம்மையாக தெரியல. சின்ன வயசில் என்ன தெரியும் மாட்டிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தா அதில் கடவுள் இருப்பாங்க. இந்த டார்க் க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த பேய் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ரெடி பார்த்துட்டு இருக்கான்.
ಓಯ್ ನಿಮ್ಮನೆ ಅದು ಓಯ್ ಸರ್ ತುಮಾರಾ ಏ बी ए இல்லை ತುಮಾರಾ ಏ அப்போ மேலே போயிட்டு வரியா நாங்கோ ஏய் பவன் அங்கே அக்கா பார்சல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆயா வந்துச்சுன்னா பாரு அந்த ஆயா இல்லை அங்கே ஒரு சின்ன டாக் இருக்குது அதனால தான் நான் மேலே போகிறதில்ல கிட்ஸு வெயிட் பண்ணிட்டாங்க அந்த நாய் எதுவுமே பண்ணாது அந்த நாய் எதுவுமே பண்ணாது தான் அந்த நாய் ஆச்சு பாரு இங்கே ஒரு நாய்க்குது ಬ್ರೋ ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರಲ್ಲಿ ಅದನ್ನ ಕರೆದಿರ್ತೀರಾ ಸ್ವಲ್ಪ ಪಾರ್ಸಲ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ತನ್ನು ಅಂತ ಇರ್ತಾರಲ್ಲ ಅವ್ನ ಅಕ್ಕ ಬರೋಣ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಹೇಳ್ಬಿಡ್ತೀರಾ ಕೆಳಗಡೆ ನಿಂತಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ತಾನೇ ಅವ್ ಇಡ್ತೀನಿ அப்படியே விட்டா ಆಮೇಲೆ பார்சல் முக்கியம் பிகிலே எங்க நாங்கள் படிக்காத டியூஷனா நாங்களும் 4 பேர் டியூஷன் எடுப்போம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்துட்டே போகிறேன் பேர் அது ஏய் டோசின் நான் அந்த பக்கம் வரமாட்டேன் நம்பிக்கையே சீன் போடுறாரு ಇದಾರಾ ಪಾರ್ಸಲ್ ಇತ್ತು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಫೋನ್ ಎತ್ತಿಲ್ಲ ಚಾರ್ಜ್ ಹಾಕಿದ್ರಾ ಐತೆ ಪಾರ್ಸಲು ಇದು 507 ರೂಪೀಸ್ ಇದೆ ತಗೊಳ್ಳ ಬರ್ತೀರಾ ಮೇಲೆ ಎಸಿಲ್ಲ ಅಪ್ಪು ಕೊಡ್ತೀರಂದ್ರಿ ಹಾಂ ಇವಾಗ ಕಾಲ್ ಮಾಡಿದಲ್ಲ ಅದೇ ನಂಬರ್ யாராவது கேட்டால் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் இரு ஃபோட்டோ பிடிக்கணும் ஏன் இவ்வளோ அவசரம் உனக்கு அன்றைக்கி ஒன்று வாங்கினாங்களே இவங்க ரிட்டர்ன் போட்டாங்களா அதான் செட் ஆகலைன்னா ஏதோ ரிட்டர்ன் போட்டுறேன் பர்த்டேக்கு ஏதோ வாங்கி வச்சுருக்கீங்க ಯಾರು ಬೇಡ ಉಂ ಬರ್ಡೇಕಾ ಓ ಇದು ಪೇಮೆಂಟು 507 ಸೇಮ್ ನಂಬರಲ್ಲಿ ನವೀನ್ ಅಂತ ಬರುತ್ತೆ எக்ஸெப்ட் கொடுத்துருக்காண்டா அங்கே பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸெப்ட் கொடுக்கலாம் அவ்வளோதான் இது எவ்வளோ இருக்குது உனக்கு ரெண்டு ரிட்டர்ன் பிக்கப் இல்லை ஆல்ரெடி எடுத்துட்டேன் எவ்வளோ பாக்கி இருக்குது இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் 50 இருக்குது ஹலோ पार्सल है मीशो किधर है लोकेशन इधर है तो दूर है मैं नहीं आता है इधर ही आसपास है मैं आता है 2 क्रॉस छोड़ के ठीक है जल्दी भेजो सेम नंबर पे भेजो हाँ ठीक है வண்டி வேறு சர்வீஸ் கொண்டு கொடுத்துருவோம் அப்போது சர்வீஸ் ஒன்றுமா ஆமாம் நீ ஆயில் சேஞ்ச் பண்ணிவிடு சர்வீஸ்னா எல்லாமே கழட்டி மறுபடியும் அதை ஃபிட் பண்ணாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 500 ரூபாய் 507 ரூபா டக்குன்னு அமிச்சிட்டாரு அமைச்சிட்டாங்களே காசு கேப்பு போடணுமாமைனா கேப்பு போடுறோமா நம்ம ஆப் அப்டேட் ஆயிடுச்சுனா எல்லாம் போகும்போது டிஃப்ரெண்டாக தெரியும் நீ பார்த்து பழைய ஆப்பு இது புது ஆப்பு நீங்கள் மட்டும் தான் வளர்ஸ் ஆவீங்க ஆப் வளர்ஸ் ஆகாதா சொல்லு ஏய் நீ சொல்லு அது ஸ்னாப் அது நீ சொல்லு பிடிச்சிடுவோம்டா நான் கடிச்சிடுவேன் அதை ஆல்ரெடி வச்சு எடுத்துட்டாங்க இங்கே எவ்வளோ மஸ்ட் வச்சுருக்காங்க தெரியுமா இங்கே உங்கள் கணேஷை வச்சு இங்கே அன்னதானம் போட்டு சோறெல்லாம் போட்டிருந்தாங்க அது என்ன மேலே இருக்குது வைஃபையா ಸೋಲಾರಾ ಕಾರ್ಯನಿರತರಾಗಿದ್ದಾರೆ ಹೋಗಿದ್ದಾರೆ காரே கார்த்திகை மாதத்தில் எங்கோ போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை கூட தெரிஞ்சுக்க முடியல உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்போ வரும் டிசம்பர் டைமில் தான் அது தமிழ் மாதம்டா அதெல்லாம் யாருக்காவது தெரியும் அப்போ நீ ஒரு தமிழனே இல்லைன்னு ஒத்துக்கிறியா நான் தமிழன் இல்லை ஐ எம் மல்டிபர்பஸ் லாங்குவேஜ் பர்சன் இன் திஸ் ஓல்டு யூனிவர்ஸ் நீயும் அந்த சின்ன வயசுல இருந்தா நீயும் அந்த மாதிரி சைக்கிளெல்லாம் ஓட்டியிருக்கலாமா இருந்துச்சா ஆ சொல்லுடா அப்போ சொல்லு வெங்கி ஃபோனே பண்ணல இன்னும்
வந்திருக்க மாட்டேன். நைட் செக்ஷன் அவங்க நேற்று நைட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுன்னு சொன்னா, நான் 9 மணி ஆகிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஓ மை காட், திஸ் இஸ் டூ பார். கோவி காலனி 3rd கிராஸா? அங்கே நம்ம இந்த சைக்கோ பையன் பார்த்தா அவன் கொய்யா கொய்யான்னு கத்துவானே. அப்போ 5 ऑर्डर எவ்வளோ ஆகுதுண்ணா? ஹலோ, वो बोवी कॉलोनी है ना? मैं उस गली का कोने में आके फ़ोन करेगा आपको, उधर कोने में आना पड़ेगा, अंदर नहीं आएगा गाड़ी। अंदर नहीं है, किधर में आइए बोले तो मेन रोड में मत आइएगा। मेन रोड से नहीं आ रहे मैं अंदर से ही आ रहा है, ठीक है? वो कॉर्नर में कुछ दुकान है ना, उधर आते हैं मैं। कॉर्नर में कितना कौन सी दुकान है? वो दुकान क्या बोलता है वो, रुको मैं कॉर्नर पे आके कॉल करेगा आप, आओ, ठीक है? हाँ ठीक है ठीक है। अब आज से घुमा आबू खूटी इतना बोवी कॉलोनी பார்த்து க்ளீனா போவி காலனி வாழ்க்கையில் போது பார்த்துருக்கியா? சொல்லு சொல்லு டேய் சொல்லு. ஹலோ, இவர் என்ன பண்ணுறாரு? ஆ ஒன்றும் ஆகலையா? யார் வீடு? நாங்கள் லீஸ் கேட்டேன். நான் எப்போ கேட்டேன்? ஓ 2020 கேட்டேன். அப்போ 2020 விட்டு 2025 கேட்டேன். 25 நான் கேட்டேன்னா இவர்கிட்ட வேணுமா லீஸ்? அப்புறம் எங்கே லீஸு கேட்கும் போது யாரும் சொல்ல, இப்போ லீஸுக்கு போட்டுட்டு அப்புறம் லீஸுங்கிறீங்க. போடுறீங்களா? எவ்வளோக்கு? 50 லட்சம். ஆமாம், அப்போ சொல்லலையா? பில்டிங் வாங்கிக்கலாங்க. நாங்கள் பில்டிங்கெல்லாம் வேண்டாம், சும்மா எதுக்கு? யாராவது நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். 50 லட்சம் கொடுத்துட்டு எங்களுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோண்ணா. இல்லை சும்மா இருக்கிறேன் போகிறவனு பிடிச்சிட்டு அது இல்லையா இது இல்லையாண்ணா சும்மா நோண்டக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா வீடெல்லாம் தெரியும். நான் எங்கே கேட்கலப்பா லீஸுக்கு. என்கிட்ட லீஸுக்கு காசு இருக்குல்லையே. லீஸுக்கு காசு இருந்தால் கேட்டேன். அது லீஸுக்கு காசு வச்சுருக்க மாட்டியோ. இப்போ இந்த ஏரியாலலாம் போய்ட்டெல்லாம் நான் ரிட்டர்ன்லாம் வரலப்பா. காரி பிஸின்னு வருது. किधर है? उधर तक कैसा आता है? मैं आओ नीचे आओ। आते हैं यहाँ पर। हाँ नीचे आओ। इसलिए ये नहीं बोलो और सुल्तान का मैदान இவ்வளோ தான். ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. कितना है? एक ही है। क्या बोलता है? गाड़ी आ रहा है पीछे? नहीं क्यों उधर एड्रेस डाल के इधर है? नहीं, ये दीदी का घर है, उधर मेरा रूम है। 288 रुपीज़ है प्लस GST। सिर्फ यही है, प्लस GST नहीं है। प्लस GST क्या GST नहीं देता है? मैं बनता है ना, मैं गवर्नमेंट को बनता है ना। हो गया, थैंक यू। ஆமாம், அப்படியே எக்ஸ்ட்ரா கேட்டோன்னா அள்ளி கொட்டிடுவாங்க. பொண்ணு தான் அது, பொண்ணது. அப்போ நான் சத்தியமாக சொல்கிறேன், அது பொண்ணு தான். நீ சொல்லு பார்க்கலாம், சொல்லு. அப்போ நீ சொல்லு. இப்போ மறுபடியும் போனால் லீஸ் கேட்பானோ? அப்போ கேட்பாரோ? இவ காலைல ஃபோன் எடுத்துகிட்டு, காலைல ஃபோன் எடுத்துகிட்டு மியூஷன்னு சொன்னோன்னே கட் பண்ணிட்டேன். ஏன் தெரியல, மூஞ்சியில்
அடித்த மாதிரி கட். நான் வந்து காட்டு மீஷோ யூஷோ ஐஷோ ஐஷோ ஸ்பீட் கரெக்டு. எப்படி சிங்க் ஆகுது பாத்தியா? ஃபோன் எடுக்கல மைலாட். யாரு தெரியலையே. நான் எவ்வளோ மாசமாக கொடுக்குறேன் எனக்கே தெரியல. ஏய் நான் பாசினா அவன் ஐஃபோன் வாங்கி அது ஒன்றுத்துக்கும் உதவாமல் வட்டியில் வச்சுருக்கான். வீட்டில் வச்சிருக்காங்க, கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கான். வேலையே செய்ய முடியாது அவனுக்கு. யாருமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு எதுக்கு ஐஃபோனு? யாருக்கும் பண்ண லவ் பண்ண ஒரு பொண்ணு இல்லைன்னா லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் ஆச்சு இருக்கட்டும்னு ஐஃபோன் வாங்கியிருக்கான்டா அவன். ಎದಕ್ಕಪ್ಪ? ಹಲೋ ಸರ್, ಇದು ಕೊರಿಯರ್ ಇತ್ತಲ್ಲ ನಿಮ್ಮದು ಮೀಶೋ? ಜಿಮ್ಮಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ಸರಿ ಸರಿ ಬಂದೆ ರೀ. நான் மேலே போய்ட்டு கொடுத்துட்டு வருவேன். அப்போது நான் கொடுத்துட்டு வர வரைக்கும் நீ இதில் தானே பேசிகிட்டு இருக்க. ஆனால் பைத்தியமாடா அது முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பாரு. லைட்டிங்கோடு உன்னை நீ பார்த்துட்டு போகிற இதெல்லாம் பேசிட்டு கால் வச்சுக்கோ. கோமாப்பட்டிக்கா? அவ்வளோதான், அப்போது முடிந்து விட்டது. இப்போ அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். வாட் ஃப்ரம்? என்ன ஃப்ரம்? ಬನ್ನಿ ಬನ್ನಿ. அவன் என்னதான் கேட்டான், அதுக்கு நானா பண்ண முடியும்? வராது நான் சொல்ல முடியும்? அவன் என்ன வீடியோ பண்ணுறது பார்த்து எடுத்துட்டு அவன் ஃபேமஸ் ஆகிடலான்னு பார்க்குறான். நீ என்ன சொல்கிற? நீ எடுத்துன்னு ஒரு விளாகாடா. இது நம்ம எடுத்தது ஒரு விளாக் தான், குட்டி விளாக், மினி விளாக். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இன்றைக்கி நம்ம 45 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பிக்கப் பண்ண போகிறோம். 2 பிக்கப் ஆல்ரெடி பண்ணியாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நல்லா. ஓ ப்ரா, எந்த இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம். நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் போட்டு காட்டுறேன். இது நம்ம கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் இது இன்றைக்கி நான் எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு ஈவினிங் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். இட்லி கடை ரிலீஸ்னு ஒரு இட்லி கடை லிலி கடையில் என்னென்னவோ பேசக்கூட முடியல. அப்போ ஒரு வாட்டி தூங்கிட்டு வந்துட்டோன்னா பேச முடியல. வாயெல்லாம் தொதலும். அது ஆகாஷோட பேசுகிறேன். அவ்வளோதான், நைட்டு முடிந்து விட்டது. எவ்வளோ தான் ஒரு மீஷோ ஆர்டர் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு விளாகுன்னு நம்மளாம் போட்டிருக்கோம். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் 4 பேர் ஓடுற 3-4 வியூஸுக்கு இதே ஜாஸ்தி தான். நான் சொல்கிறேன் மெலாட். எதுவும் பண்ண வருது. எங்க பாடு 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 பாடு. சும்மா ஆஃபீஸில் வந்துட்டோம். ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். வீடியோ ஆஃபீஸ்க்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதா? அது வீடியோ உள்ளே நான் போய் பண்ணுறது மாதிரிலாம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவேன். நான் போய் அங்கே ஆயிடுச்சு. வா, 5 நிமிஷம் தான். எவ்வளோ ரைடு போகுது? அதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ உள்ளே போய் கேஷ் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். பாய் பாய்.